ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்க போகிறேன்னா எனக்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் நான் ஒரு நல்ல லொக்கேஷனையும் க்யூரேட் பண்ணோன்னா நான் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் பட்ஜெட் ஒரு 1 crore வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரீசிங் எனக்கு ஒரு 1 crore பட்ஜெட்டில் வந்து எனக்கு 3 BHK ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னா ஸோ 1 crore டிவைட் பை 1500 rupees வந்து பார்த்தீங்கன்னா 6600 கிட்ட வரும். இப்போ ஒரு பில்டரோட ஆடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பேசிக் ப்ரைஸ் மட்டும் தான் கோட் பண்ணுவாங்க. யாராருக்கு எப்படிப்பட்ட வீடு செட் ஆகும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் சென்னை இருக்குது, நார்த் சென்னை இருக்குது, சவுத் சென்னை இருக்குது. விச் பார்ட் ஆஃப் சென்னை யூ வாண்ட் டு லிவ்ன்றது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எப்படிப்பட்ட வீடு வேணுன்றது உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரியாலிட்டி என்னென்னா வந்து இது ஒரு ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி. ஒரு ஐஃபோன் ப்ரோ வாங்கினீங்கன்னா அதில் ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு கூடுதலாக காசு செலவு பண்ணுவீங்க. ஆனால் ஆர் யூ அ பர்சன் ஹூ வில் யூஸ் ஆல் தோஸ் ப்ரோ ஃபீச்சர்ஸ்? நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போவீங்களா, ஜிம்முக்கு போவீங்களா? அப்படிப்பட்ட நபராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அம்யூனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கும்போது வந்து பசங்களுக்கு விளையாடுறது பெரிய பார்க் இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து என்டர்டெயின்டாக வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி வென் யூ ஹேவ் அ கேட்டட் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி சில்ட்ரன். த அம்யூனிட்டிஸ் ஆல்சோ கம் வித் ஹையர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ மாதம் ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டு 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வரைக்கும் கூட நிறைய பாஷ் கேட்டட் கம்யூனிட்டிஸில் போகுது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. மேஜிக் 20 தமிழர்களுக்கு வணக்கம். மேஜிக் 20 தமிழோட வெல்த் சீரிஸில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது நான் விஜய் ராவணன். நம்ம இந்த சீரீஸில் வெல்த் கிரியேஷன்ஸ்க்கான நிறைய ஆஸ்பெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம கூட ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்டான முனிர் சார் இருக்கார். அவர்கிட்ட நமக்கு அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு விஜய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன மாதிரியான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வேர் ஹவுஸா வீடா அப்படின்னு நிறைய டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசியாக வந்து வேர் ஹவுஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் தான் செட் ஆகும். நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வீடு தான் ஃபஸ்ட் நெசசரி ரியல் எஸ்டேட்டில் அப்படின்ற இடத்துல கன்க்ளூட் பண்ணோம். இப்போ எனக்கு அதோட கண்டினியூஷனாக நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட், வீடுனா இண்டிவிஜுவல் வீடாக விட்டுருங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்க போகிறோன்னா லொக்கேஷன் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. லொக்கேஷனாக என்னை பொறுத்த வரைக்கும் டி நகர், சைதாப்பேட் அந்த மாதிரி மெயினான லொக்கேஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் லொக்கேஷனாக உண்மையாலே ரியல் எஸ்டேட் டீமில் என்ன, நீங்கள் என்னென்னலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணுவீங்க? வெரி குட் ஸ்டார்டிங் கொஸ்டின் விஜய். இதில் வந்து நீங்கள் வாட் யூ ஆர் இம்ப்ளையிங் இஸ் எப்பவுமே ரியல் எஸ்டேட்னால எல்லாம் லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் தட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு புட் அக்ராஸ். ஸோ லொக்கேஷன்ன்றது வந்து வில் பிரேக் இட் டவுன். லொக்கேஷன்ன்றது ஆக்சுவலாக 3 விதத்தில் பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ராதர். ஸோ கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது ஒரு இடத்தோட மெட்ரோ கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, ட்ரெயின் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, பஸ் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஒரு கேப் ஹெயில் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குயிக்காக ஒரு கேப் வரும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இது வச்சு பார்க்கும்போது ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ப்ரைம் லொக்கேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெயினில் போகிறதுனாலும், ஒரு பஸ்ஸில் போகிறதுனாலும், ஒரு கேப் போகிறதுனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் வை தீஸ் ஆர் ப்ரைம் லொக்கேஷன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரிங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகணுன்னா எப்படி இருக்கும், ஒரு தியேட்டர் போகணுன்னா எப்படி இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு திடீர்னு போகணுன்னா எப்படி இருக்கும். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடிய வந்து நம்ம ஸ்கூலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்கூலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கூலு காலேஜஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்குன்றது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம், ஆக்சுவலாக பீப்புள் வில் பி வில்லிங் டு ட்ராவல் டு ஒர்க், பட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து பசங்க ட்ராவல் பண்ணக்கூடாது, பசங்க வந்து கம்யூட் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக, ஸ்கூல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸ்கூல் வந்து 5 நிமிஷத்தில் இருக்கணும், ஆனால் நான் ஒரு 1 hour ஆஃபீஸுக்காக கம்யூட் பண்ணனாலும் பரவாயில்லன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை யூ வில் சி அ லாட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். அந்த இடத்துல நிறைய ஸ்கூலுங்க வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் வந்து ரொம்ப குவிக்காகவே வந்து ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக மாறிடும். சேஃப் ஒரு முகப்பேர் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் கோபாலபுரம், ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூர். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஸ்கூலுங்க வர ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து குடியிருக்க விரும்புவாங்க. ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் வந்து தங்கணுன்ற வீடு இருக்கணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ ஃப்ரீஸ் ஆன் அ லொக்கேஷன் இஸ் வித் யுவர் பட்ஜெட். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லாராலையும் டி நகரில் வாங்க முடியாது. எல்லாராலையும் கிவன் அ சான்ஸ் ஆல் ஆஃப் அஸ் வுட் வாண்ட் டு லிவ் இன் போட் கிளப் ஒரு பாய்ஸ் கார்டன். ஓகே, பட் வந்து அதுக்கான பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கிற மாதிரி இடங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது தான்
ஒரு ஐடியலான சுச்சுவேஷன். எது நம்ம வீடு வாங்குறதுக்கு. அகெயின் ஐ ரீஇட்ரேட், ஒரு வீடு வாங்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே நம்ம பேசுறது வந்து நான் எண்ட் யூஸுக்காக, ஓன் யூஸுக்காக நான் வாங்க போகிறேன்ற பட்சத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். ஒரு அப்பார்ட்மெண்ட்ன்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றது இஸ் மை பர்சனல் அப்சர்வேஷன். சார் இப்போ நீங்கள் தேர்டாக பேசும்போது சொன்னீங்க பட்ஜெட் அப்படின்றது யூஸ் பண்ணீங்களே. நிறைய பேர் நம்ம லொக்கேஷன் மாதிரியே நிறைய கேள்விப்படுறது பட்ஜெட் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் நான் ஒரு நல்ல லொக்கேஷனையும் க்யூரேட் பண்ணணும்னா நான் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின் இது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஒரு 60 lakhs 70 lakhs இல்லை 1 crore. ஸோ உங்கள் பட்ஜெட் ஒரு 1 crore வச்சுக்கோங்களேன். ஸோ யூஆர் ஃப்ரீசிங் எனக்கு ஒரு 1 crore பட்ஜெட்டில் வந்து எனக்கு 3 BHK ஒரு 1500 square feet வேணும்னா, ஸோ 1 crore டிவைட் பை 1500 rupees வந்து பார்த்தீங்கன்னா 6600 கிட்ட வரும். ஓகே, ஸோ 6600 per square feet ரேட்டு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிகிறது. இப்போ ஒரு பில்டரோட ஆடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பேசிக் ப்ரைஸ் மட்டும் தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் ப்ரைஸ் கோட் பண்ணும்போது பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் அதர் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு 6600 வந்ததுன்னா நீங்கள் வந்து ஐடியலி யூ ஷுட் பி லுக்கிங் அட் அன் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஒரு 5700 5500 to 5750 per square feet மார்க்கெட் பண்ணுற அப்பார்ட்மெண்ட் தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி நான் இப்போ வெளியே போகும்போது பேனரில் வெறும் 3500 சதுர அடின்னு போட்டால் அதெல்லாம் ஓகே சொல்லிடக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களோட பெஸ்ட்டு 3500 விற்கிறதும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களோட பெஸ்ட்டு உங்களோட பட்ஜெட் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு 5500 rupees பேசிக் ப்ரைஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், அதர் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 6500 6700. நான் 3500னா அதுதான் ப்ரைஸாவே டோட்டல் ப்ரைஸே வந்துரும் நினைச்சு கணக்கு பண்ணி இல்ல இல்ல, அது வந்து நீங்க அதுக்கு மேல கோடிங் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. 1-2 சைட் விசிட் போயிட்டு வீடு வாங்கணும்னு 2-3 பில்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிடும். அது வந்து மேல சார்ஜஸ் வருது. ஆமா, மேல சார்ஜஸ் வருதுன்றது அது டினோட் பண்றது வந்து பேசிக் பிரைஸ் மட்டும்தான். அது இல்லாம அதர் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஒரு 9% இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் இருக்கும். ஸோ ஓவர் அண்ட் அப்போதும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 crore வருதான்றதான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 5500 rupees பேசிக் ப்ரைஸ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ வந்து எதனா ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் 5500 வந்து பேசிக் ப்ரைஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் போரூர், ஓகே, போரூரில் ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஓஎம்ஆரில் ஒரு லொக்கேஷன் இருக்கும், இசிஆரில் ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஜிஎஸ்டியில் ஒரு லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பார்ட் ஆஃப் டவுன் வாழுறீங்க, ஓகே, உங்கள் பசங்க எந்த சைடில் எங்கே ஸ்கூலில் படிக்கிறாங்க, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் ஒய்ஃப் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களோட ஐடியல் எந்த விச் பார்ட் ஆஃப் டவுன். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் சென்னை இருக்குது, நார்த் சென்னை இருக்குது, சவுத் சென்னை இருக்குது. விச் பார்ட் ஆஃப் சென்னை யூ வாண்ட் டு லிவ்ன்றது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். சரி, நீங்கள் போரூர் சைடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ரெண்டலில் போரூரில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் யூ வுட் ஆல்சோ வாண்ட் டு கண்டினியூ இன் போரூர் இட் செல்ஃப். ஸோ ப்ராப்பர் போரூரில் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாட்டி போரூரில் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு குன்றத்தூர் சைடோ ஒரு கருகும்பாக்கம் சைடோ போக பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல எந்தெந்த மைக்ரோ மார்க்கெட்டில் வந்து ஒரு 5500 பேசிக் ப்ரைஸ் வச்சு மார்க்கெட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதர் சார்ஜஸ்லாம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃப்ரீஸ் ஆன் அ லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட். ஓகே சார், இப்போது லொக்கேஷன் பார்த்துட்டோம், பட்ஜெட் பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 BHK அப்படின்னு நீங்கள் சொன்ன ஐடியா, ஒரு 1500 square feet 3 BHK அப்படின்னு ஃபீஸ் பண்ணிட்டோம்னா யாருக்கு எப்படிப்பட்ட வீடு செட் ஆகும்? விஜய், இப்போது இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு டேர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு 3 BHKன்னு வாங்கும்போது வந்து எப்படிப்பட்ட 3 BHK வாங்கணுன்றது உங்கள் பர்சனாலிட்டி பொறுத்து இருக்குது. ஓகே, நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படிப்பட்ட வீடு வேணுன்றது உங்களால் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வீடு எந்த டைப் வீடு வாங்கும்போது பல பேர் வந்து அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தி பார்த்து வாங்குவாங்க. எல்லாமே இருக்குது, அம்யூனிட்டிஸ் பார்த்து வாங்குவாங்க, வேறு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பார்த்து வாங்குவாங்க. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டு கன்சிடர் பிஃபோர் பையிங் யார் பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் இஸ் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோர் பிளான் இருக்கணும். ஓகே, ஏன்னா ஃப்ளோர் பிளானில் தான் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் ஜிம் இருக்கிற சூப்பராக வீடு பார்த்து வாங்கினாலும் அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் மெஜாரிட்டியான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது வீட்டுக்குள்ளே தான். ஸோ வீட்டுக்குள்ளேன்னும் போது அந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளோர் பிளான் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கும் உங்கள் பர்சனாலிட்டிக்கும் மேட்ச் ஆனதா? டு எலாபரேட், இப்போ வந்து யூ ஆர் சம்படி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் சினிமா அண்ட்
யூ வில் ஹேவ் அ குட் ஆக்டிவ் சோஷியல் லைஃப் கன்சிடரிங் யுவர் ஏஜ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, பார்ட்டிங் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து யூ வுட் வாண்ட் டு ஹாவ் அ பிகர் லிவிங் ரூம். ஓகேயா? ஸோ என்ன என் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபாதர் வென் ஐ கோ ஹோம். ஓகே, வி ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ் அட் ஹோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அண்ட் லிவிங் ரூம் பெருசாக வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இருக்கிற லிவிங் ரூம் ஒரு மீடியம் சைஸாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பால்கனி வியூ இருக்கிற டைப் பார்ப்பேன், ஒரு பிகர் பெட்ரூம் பார்ப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி அதே 1500 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறேன். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் ஷுட் ஹாவ் அ பிகர் லிவிங் ரூம். மைன் would have a bigger bedroom. So characteristic ஏத்த மாதிரி அந்த லேஅவுட் ஃப்ளோர் பிளான்ன்றதும் மாறணும். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியோ அந்த டைப் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் பி மோர் ஹாப்பியர் வித் தி பர்ச்சேஸ். ஓகே சார், பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோர் பிளான் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அது என்ன, அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களேன். ஃப்ளோர் பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம வீடு அப்பார்ட்மெண்ட்டோட டிசைன். ஓகே, ஒரு என்ட்ரானோன்னு ஒரு ஃபாயர் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் இருக்குது, லிவிங் ரூம்லேருந்து அந்த பக்கம் பால்கனி, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். ஸோ அந்த டிசைன் இருக்குல்ல, அதை தான் நம்ம ஃப்ளோர் பிளான் சொல்லுவோம். ஓகே. ஃப்ளோர் பிளானில் தான் மோஸ்ட்டாக வந்து வாஸ்து பார்ப்பாங்க. ஓகே, வாஸ்து அங்கே தான் வருது பல சமயத்தில். பட் நிறைய பேர் வந்து நார்த் ஃபேஸிங் வேணும்னு சொல்லுவோம். ஸோ நீ வாஸ்து பற்றி கிளப்புறோம். அப்புறம் வந்து ஃப்ளோர் பிளான் மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டிஸ் பற்றி மென்ஷன் பண்ணீங்க. நான் நிறைய விளம்பரம் பார்க்கும்போது 25+ அம்யூனிட்டிஸ், 30+ அம்யூனிட்டிஸ், 50+ அப்படி இப்படின்ற மாதிரி விளம்பரங்கள் பார்க்குறோம்ல. ஸோ அப்போ நிறைய அம்யூனிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு கம்ஃபர்டபுள் தான் இல்லையா? ஸோ அப்போ அம்யூனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறது மாதிரி சூஸ் பண்ணி போகிறதுன்றது ஒரு லக்ஸரியான லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இல்லை அது ஒரு தப்பான பர்செப்ஷனா? ரியாலிட்டியில் என்ன அது? சரி, ரியாலிட்டி என்னென்னா வந்து இது ஒரு ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி. ஓகே, ஒரு ஐஃபோன் ப்ரோ வாங்கினீங்கன்னா அதில் ப்ரோ லெவல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு கூடுதலாக காசு செலவு பண்ணுவீங்க. ஆனால் ஆர் யூ அ பர்சன் ஹூ வில் யூஸ் ஆல் தோஸ் ப்ரோ ஃபீச்சர்ஸ்? அங்கே தான் கேள்வி. யார் வேணால் ப்ரோ ஃபோன் வாங்கலாம், ஆனால் யூஸ் பண்ணுற டைப் ஆளாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? அதே மாதிரி தான் இப்போ அம்யூனிட்டிஸ் இருக்கும்போது அம்யூனிட்டிஸ் இருக்கிறது நல்லது தான். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போவீங்களா, ஜிம்முக்கு போவீங்களா, அப்படிப்பட்ட நபராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அம்யூனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ அந்த யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு அடிஷ்னல் தான். நீங்கள் ஜிம்முக்குன்னு வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா வெளில போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கும்போது இட் பிகம்ஸ் எஸ்பெஷலி ஹெல்ப்ஃபுல் வென் யூ ஹேவ் சில்ட்ரன். ஓகே, பசங்க இருக்கும்போது வந்து ஓகே அவங்க ஒரு கிளப் ஹவுஸ் இருந்ததுன்னா போய் விளாட்றதுக்கு இடம் இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து இடம் தான் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கும்போது வந்து பசங்களுக்கு விளாட்றது பெரிய பார்க் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா இருக்கும், கேம் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து என்டர்டெயின்டாக வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி வென் யூ ஹேவ் அ கேட்டட் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி சில்ட்ரன். ஸோ நம்ம இன்னைக்கு பசங்ககிட்ட வந்து மொபைல் பார்க்காத, டிவி பார்க்காதன்னு சொல்லும்போது யூ கேன் ஆஃபர் அண்ட் குட் ஆல்டர்னேட்டிவ் வென் தேர் ஆர் அம்யூனிட்டிஸ். ஓகேங்களா? ஆன் தி ஃப்ளிப் சைட், த அம்யூனிட்டிஸ் ஆல்சோ கம் வித் ஹையர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ மாதம் ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டு 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வரைக்கும் கூட நிறைய பாஷ் கேட்டட் கம்யூனிட்டிஸில் போகுது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூ வுட் ஸ்பெண்ட் எனிவிச்சஸ், வெளியில் நான் எப்படியா இருந்தாலும் நான் ஜிம்முக்கு போவேன், உள்ளே ஜிம் இருந்ததுன்னா நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜை பே பண்ணிட்டு போயிடுறேன்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இருக்கிறது வேல்யூ ஃபார் மணி. இல்லை நான் ரொம்ப ஆக்டிவாகவே இல்லாத ஒரு ஆள், வீட்டிலேருந்தே வெளில இறங்க மாட்டேன், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் இல்லாத இடம் வாங்குறதே பெட்டர். ஏன்னா அட்லீஸ்ட் இது வேஸ்ட்டாக மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னா பே பண்ண வேண்டி இருக்காதுல்ல. ஸோ லைக் ஐ செட் ஏர்லியர், இட் ஆல் பாய்ஸ் டவுன் டு வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர், ஸோ தட் அதுக்கு அப்ராப்ரியேட்டான வீடு வாங்கிக்கலான்றது. வாஸ்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ வாஸ்து ரியலி இம்பார்ட்டன்ட். இன்னமும் இப்போ அம்யூனிட்டிஸ் பார்க்குற மாதிரி வாஸ்துவும் கரெக்டாக பார்த்து தான் வாங்கணுமா, இல்லை தட்ஸ் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விட்டுறது பெட்டரா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்து வந்து ஒரு பழைய சயின்ஸு. ஓகே, பழைய சயின்ஸ் வந்து முன்ன ஃபாலோ பண்ணதோட ஆளுங்க வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது கரெக்டான விதத்தில் ஒரு சயின்ஸாக அப்சர்வ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை ஒரு ரிச்சுவலாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்களான்ற மாதிரி அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, ஏன்னா வாஸ்துவோட ஃபண்டமெண்டல் சயின்ஸுன்னும் போது அதோட ஒரு லாஜிக் என்னென்னா, குட் வென்டிலேஷன் அண்ட் குட்
லைட்டிங் இஸ் குட் வாஸ்து. தட் இஸ் மை பர்சனல் பிலீஃப். ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கும் ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமும் இருக்கிற வீடு தான் நல்ல வீடு. ஓகே, அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் வாஸ்து வாஸ் ஆல்சோ தட். இப்போது பழைய காலத்தில் பழைய காலத்தில் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஓகே, ஆனால் நம்ம பிலீஃப் மட்டும் மாற்றாம வச்சுட்டு இருக்கோன்றது என்னோட கேள்விக்குறி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் அடுப்பு இருக்கும், அடுப்பு கிரவுண்ட் லெவலில் இருக்கும். ஓகே, அந்த அடுப்புல இருந்து வர்ற அடுப்பு பற்ற வைக்கும்போது புகை வர்றது வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. எந்த டைரக்ஷனில் காற்று அடிக்குதோ அந்த காற்று வந்து புகையை வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஓகேயா, அதே மாதிரி காலையில் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து வெளிச்சம் இருக்கிற கார்னரில் சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகே, ஸோ அதனால வந்து இதுமாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால ஒரு கிச்சன் வந்து ஒரு கார்னர் ஆஃப் த ஹவுஸில் தான் இருக்கும்னு சொன்னாங்க அன்னைக்கு. அது சொன்னதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா தப்பான சைடில் வச்சுட்டிங்கன்னா அடுப்போட புகை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, அதேமாரி டாய்லெட் வந்து வெளியில் இருக்கும், வீட்டுக்கு வெளியில் இருக்கும். ஏன்னா ப்ளம்பிங்லாம் கிடையாது அன்றைக்கி. ஸோ வீட்டுக்கு வெளியில் இருக்கும். ஸோ வீட்டுக்கு வெளியில் இருக்குது செப்டிக் டேங்க் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி கார்பரேஷன் ட்ரைனேஜ்லாம் இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மெயின் ஃபோக்கஸ்டாகவே அட்டாச்சு பாத்ரூமை தான் பார்க்குறாங்க. ஆமாம், அட்டாச் எல்லா வீட்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஓகே, ஸோ வெளியில் ஒரு சைடில் அகெயின் ஒரு டாய்லெட் ஒரு சைடில் இருந்ததுன்னா அந்த சைட்லேருந்து வர காற்று அடிக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுனால ஒரு சர்டன் டைரக்ஷனில் தான் டாய்லெட் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ரெண்டுமே எந்த அளவுக்கு ரெலவெண்ட் எனக்கு தெரியல. ஏன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லாம் எல்பிஜி, ஸ்மோக் ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்படியே வர்ற ஸ்மோக்குக்கு வந்து சிம்னி இருக்குது. ஓகே, இன்றைக்கி டாய்லெட் வெளியில் போய் நம்ம வீட்டுக்கு பெட்ரூமுக்குள்ளேயே வந்துடுச்சு. ஆமாம், எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சாகவே டாய்லெட்டே இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ பக்கத்தில் டாய்லெட் ஏன்னா வச்சுருக்கோம். ஏன் பக்கத்தில் வச்சுருக்கோம்னா இன்றைக்கி அதுக்கான ப்ளம்பிங் இருக்குது, அதுக்கான சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதுனால நம்ம வச்சுட்டு இருக்கோம். குழந்தைங்களா இருக்கும்போது பெட்லேருந்து ஏன்ச்சா அப்படி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் மாறி இருக்கும்போது எந்த அளவுக்கு ரெலவெண்ட் நம்ம இன்றைக்கும் வந்துட்டு கிச்சன் இந்த சைடில் தான் இருக்கணும், டாய்லெட் இந்த சைடில் தான் இருக்கணுன்றது வந்து சொல்கிறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃபேஸிங்கில் தான் எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கணுன்றது. அப்பார்ட்மெண்ட் வர்றது ஒரு காரிடாருக்குள்ளேருந்து வருது, இருட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வெளிச்சம் வரல. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு சைட்லேருந்து எந்த சைடில் கதவு இருக்கணும், இந்த சைடில் ஜன்னல் இருக்கணும், இந்த சைடில் கிச்சன் இருக்கணும், இந்த சைடில் பெட்ரூம் இருக்கணும்னு சொன்னதுக்கு நல்ல வெளிச்சம் நல்ல வென்டிலேஷன் காற்று ஓட்டுறதுக்காக சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அது எதுவுமே இல்லாத பட்சத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறது, அது இல்லாத பட்சம்னு சொல்ல வரல, அது இட்ஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப் பை தி ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி. ஓகே, அப்படி இருக்க சில நம்ம திரும்ப வந்து இந்த டைரக்ஷனாக அது இருக்கணும், அந்த டைரக்ஷனாக அது இருக்குன்னு சொல்லிட்டு ஐ see a lot of people who insist on it and eventually from a user's perspective, ஒரு யூசபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சொதப்புறதை நான் நிறையவே பார்க்குறேன். நான் வாங்குறதுல சொதப்புறாங்கன்றீங்களா? வாங்குறதுல சொதப்புறேன்ட்டு இல்லை, அவர் வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு மாடிஃபை பண்ணிட்டு நல்லா ஒரு எஃபிஷியண்டாக இருக்கிற ஒரு ஃப்ளோர் பிளான், ஒரு டெட் ஸ்பேஸே இல்லாத ஒரு ஃப்ளோர் பிளானை வந்து ரொம்ப மாற்றி இது பண்ணிட்டு ரொம்ப இன்எஃபிஷியண்டா ஆக்கிடுறது, மாடிஃபை பண்றேன் ரெனோவேட் பண்றேன்னு சொதப்பிடுறாங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் வாஸ்து. ஆல் தீஸ் ஆர் மை பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். அவ்வளவுதான். ஓகே, ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு. ஓகே, பட் தீஸ் ஆர் மை பர்சனல் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, அதான் அது அந்த காலத்தில் சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அடாப்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே எனக்கு அந்த மூலையில் தான் இருக்கணும்னு அடம்பிடிக்க தேவையில்லை. கரெக்டாக அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் வாஸ்து, குட் வென்டிலேஷன், குட் லைட்டிங், அதை இன்னைக்கு கடைபிடிச்சா போதும். ஓகே, இன்னைக்கும் வந்து நல்ல வாஸ்துன்றது குட் வென்டிலேஷன், குட் லைட்டிங் மட்டும்தான். ஸோ அது கடைபிடிச்சிட்டு ஃப்ளோர் பிளான் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ரிலவெண்ட்டான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இரிலவெண்ட்டான விஷயங்கள் மாற்றி வச்சோன்னா இட் வில் பி வெரி நைஸ். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நானே சமீபமாக வீடு தேடி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணி ஸ்பேஷியஸாக இப்போ நீங்கள் சொன்ன அப்புறம் தான் அப்போ நமக்கு ஒரு பெரிய லிவிங் ரூம் தான் தேவைப்படும். நம்ம அப்படி தான் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு தான் பார்க்குறேன். வீடு பார்க்கணுன்றது தான் எனக்கு இன்றைக்கான எபிசோடுக்கான டேக்அவே. அதான் என் கேரக்டர்ஸுக்கு செட் ஆகும் அப்படின்னு. ஸோ எனிஹவ் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம மீண்டும் இன்னொரு நிறைய சந்தேகங்களோட நான் வரேன். மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி விஜய். தேங்க்யூ.